திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது சிதம்பரம் சுவாமிகள் அருளி செய்த திருப்போரூர் நித்திய பாராயண 10. இந்த பாடல் இன்னைக்கு 2 தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம இதை பாட போறோம். அவரு மதுரையில் சிதம்பரம் சுவாமி, மதுரை மீனாட்சி அவருக்கு உபாசகராக இருந்தார். அவருடைய அம்பாள் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்தவர். அவர் அந்த அம்மாவையே குருவாக ஏற்றுக்கிட்டவர். அவருடைய தாய் தகப்பன் யாருன்னு தெரியாது. நம்ம சிதம்பரம் சுவாமிகளுடைய தாய் தகப்பன் யாருன்னு யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி அந்த நாளில் தெரியாமல் போயிட்டுருக்கு. அப்போ அவருடைய தாய் தகப்பன் யாருன்னு தெரியாததுனால அவர் மீனாட்சி அம்மையோடைய மகனாகவே, குழந்தையாகவே வளர்ந்தார். மீனாட்சியோட குழந்தையாகவே வளர்ந்தார். அருணகிரிநாதருக்கும் தமக்கே இருக்கிறது தெரியுமே தவிர அவருக்கு தாய் தகப்பன் யாருன்னு தெரியறதில்ல. அதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம சிதம்பரம் சுவாமிகள் வளர்ந்தெல்லாம் படிச்சிருந்தார். அப்போ கனவுல அவருக்கு மயில் வந்து ஆடினதை கனவு வச்சு மீனாட்சி அம்மையை போய் கேளுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவருடைய குருநாதர். அந்த குருநாதர்லேருந்து கேட்டுக்கிட்டு வந்து மீனாட்சி அம்மையை 45 நாட்கள் அவர் விரதம் இருந்து இந்த மாதிரி கனவு வந்தது. அப்போ வந்து கலிவெண்பா பாடி, மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடி அந்த அம்மா மனம் குளிர்ந்து என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி எனக்கு கனவுல மயில் வந்ததுன்னு திருப்போரூரில் அந்த இருக்கிற அந்த தலம் மண்மேடாக எடுத்து அதை கண்டுபிடிச்சி நீ வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே சிதம்பரம் சுவாமிகள் அங்கேருந்து திருப்போரூருக்கு வந்து திருப்போரூரில் அந்த தலம் எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவருடைய குருநாதர் ஒடுக்க நிலைக்கு போயிட்டார். அப்போ அவர் போனது கூட இவருக்கு தெரியாது. அவருடைய ரூபத்தில், அவரோட குருவோட ரூபத்தில் முருகப்பெருமான் வந்து அவருக்கு திருநீர் பூசின உடனே அவருக்கு அப்படியே அந்த கோயில் எந்த இடத்துல மண்மூடி இருக்குது, அந்த கோயில் மண்டபங்கள்லாம் எப்படி இருக்குதுன்றது எல்லாமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சு தான். அதுக்கப்புறம் அந்த கோவிலை கண்டுபிடிச்சி அதை ஜீரணோதாரணம் பண்ணி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஆக்கி வச்சவர் நம்மளுடைய சிதம்பரம் சுவாமிகள். அவர் இல்லைன்னா இன்றைக்கி திருப்போரூர் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. பல்லவ மன்னர்கள்லாம் அதை கட்டி வச்சுருந்துருக்காங்க. அப்போ யுத்தபுரின்னு அதுக்கு பேர். இப்போ நம்ம திருப்போரூர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவருடைய குருவர்களால் நம்மளுக்கு இந்த திருப்போரூர் கிடச்சிது. அதை மீனாட்சி அம்மையை அனுப்பி பிள்ளைய மகனுடைய கோயிலை எடுத்து வெளிக்காட்டணும்னு அனுப்பிச்சி வச்சாங்க. அப்படியெல்லாம் செய்து நம்மளுக்கு திருப்போரூர் நித்திய பாராயண 10ன்ற பாடலையும் கொடுத்துருக்காரு. கலிவெண்பா பாடியிருக்காரு. நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. மீனாட்சி பிள்ளைத்தமிழையும் பாடியிருக்காரு. இப்போ நாம் திருப்போரூர் நித்திய பாராயண 10 நம்ம பாடுறோம். அதில் வந்து அந்த சன்னதி முறையையும் பாடியிருக்காராம். திருப்போரூர் சன்னதி முறையும் பாடியிருக்காராம். எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும், எப்படியெல்லாம் போகணும், இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் அந்த கோவிலை நிர்மாணம் பண்ணி எல்லாம் முடித்த உடனே அந்த மாதிரியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அவருடைய குருவருள்னால முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அவருடைய பாடலை இப்போ நம்ம பாடலாம். 9, 10 இப்போ நம்ம பார்க்கப்படுது. மொத்தம் 10 பாடல்கள். திருப்போரூர் நித்திய பாராயண 10. திருச்சிற்றம்பலம். கன்றழைக்கும் முன்னே கருதி வருமா போல நின்றழைக்கும் நாயேற்கு நேர் தோன்றி ஒன்றினுக்கும் அஞ்சாதே வாவென்றழைப்பாய் தென் போரூரா. எஞ்சாத பேரருளால் இன்று ஆறுமுகம் வாழி 6 தோள் வாழி தேருபதம் வாழி 2 தேவிமார் வீறுபுடை வாழி வேல் வாழி மயில் வாழி போரூரார் வாழி
வாழி சகம் வாழி மகிழ்ந்து. கன்று அழைக்கும் முன்னே கருதி வரும் மா போல. கண்ணுக்குட்டிக்கு அந்த பால் கொடுக்கறதுக்கு அந்த கண்ணுக்குட்டி அம்மானு கூப்பிடாத முன்ன எப்படி பசு ஓடியாருமோ அது போல் நீங்கள் ஓடி வரணும் முருகா. கன்று அழைக்கும் முன்னே கருதி வரும் மா போல நின்று அழைக்கும் நாயர்க்கு. எங்களை மாதிரி அடியா இது மாதிரிலாம் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா, அப்பா முருகா நாமளே கதறோம், நம்மளுக்கு எப்படி உதவி செய்யணும். நின்று அழைக்கும் நாயர்க்கு நேர் தோன்றி ஒன்றினுக்கும் அஞ்சாதே வாவென்று அழைப்பாய் தென் போரூரா எஞ்சாத பேரருளால் இன்று அப்படின்றாரு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கிறேன் வான்னு சொல்லி எங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அஞ்சாதே வா என்று அழைப்பாய் தென் போரூரா அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த பதிகத்தெல்லாம் பாடுங்க, பாடி நல்ல முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. கன்றழைக்கும் முன்னே கருதி வருமா போல நின்றழைக்கும் நாயர்க்கு நேர் தோன்றி ஒன்றினுக்கு அஞ்சாதே வாவென்றழைப்பாய் தென் போரூரா எஞ்சாத பேரருளார் இன்று. ஆறுமுகம் வாழி ஆறிரண்டு தோல் வாழி தேறு பதம் வாழி இரு தேவிமார் வாழி வீறுபுடை வாழி வேல் வாழி மயில் வாழி போரூரர் வாழி சகம் வாழி மகிழ்ந்து சகம் வாழி மகிழ்ந்து. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தருந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.